மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியூர்ல இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. ஏன்டா வாய்ஸ் ஓவர் மட்டுமே கேட்டு இன்னைக்கு தான் ஃபேஸ் பார்க்கணும்னு ஆமாங்க. என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னுடைய ஃபேஸ் தெரியும். இப்ப ரீசெண்டா இந்த வீடியோக்குள்ளேயும் வர்றதில்ல. ஏன்னா டெலிவரி செக்மெண்ட்டே எங்கனால பண்ண முடியறது இல்லைங்க. நெறைய பேரு நெறைய செக்மெண்ட் வந்துட்டாங்க. நெறைய டெலிவரிங்கிறனால எதுக்குமே மோஸ்ட்லி உள்ள கலந்துக்கிறதே இல்ல. அங்கங்க போறது உடனே ஷெட்யூலுக்கு பண்ணி குடுத்துர்றோம். ஸ்பீடா டெலிவரி போறனால எதுக்குமே வீடியோ பண்றதில்ல. மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் 70% இருக்காங்கன்னா, டீலர்ஸ் 30% இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து குடுக்கறனால, அந்த வீடியோஸ்லாம் கம்பல்சரி பண்ண முடியாதுங்க. அதனால தான் டெலிவரி வீடியோஸ் மோஸ்ட்லி வர்றதில்ல. இருந்தும் அப்பப்போ ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 2வது நெறைய பேரு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கிறிஸ்டா செக்மெண்ட் நம்ம இப்ப இனோவா செக்மெண்ட் இப்ப நம்ம ரீசென்ட்டா போட்டுட்டுருக்கோம். சரியான ஹிட்டுங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு கிறிஸ்டா சேல்ஸ்ல இருக்கோங்க. டீலர்ஸே மோஸ்ட்லி நெறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய கேள்விகள் இருந்துச்சு கிறிஸ்டாவ பத்தி. ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புது வண்டியே 28,00,000 தான் வருது. நீ என்ன ரூ. 29,00,000 கேட்கிற? 24 மாடலே அந்த ரேட் தான். அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆன்லைன்ல செக் பண்ணேன்ப்பா. புது வண்டியே பார்த்தீங்கன்னா 30,00,000 தான் இனோவா கிறிஸ்டா ஜெட்டே குடுக்குறாங்க. நீ என்ன 32,00,000 கேட்கிற? நீ என்ன ஏமாத்துறியா? கிலோமீட்டர் கம்மியா ஓடிருக்குன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான எல்லாமே என்ன பிரைஸ் ஆன் ரோடு, எவ்வளோ வருது, மாவட்ட ரீதியா மாவட்ட ரீதியா என்னென்ன பிரைஸ்க்கு வருது, ஆன் ரோடு என்ன, அதுக்குண்டான ஜிஎஸ்டி என்ன, எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கட்ட முடியும் புது வண்டிக்கு, புது வண்டிக்கு உண்டான, பழைய வண்டிக்கு உண்டான என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல கண்டிப்பா செக் பண்ண போறோம். கண்டிப்பா வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். 2வது BS4க்கும் BS6க்கும் என்ன இன்ஜின் டிஃபரன்ஸ் வருது, புது வண்டி பெஸ்ட்டா, பழைய வண்டி பெஸ்ட்டான்னு எல்லாமே இந்த வீடியோல கண்டிப்பா செக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புது வண்டி போலாமா? பழைய வண்டி போலாமான்னு. எனக்கு தெரிஞ்சு நியூ செக்மெண்ட்டும் ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு. இப்ப நான் கேட்ட வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல தெளிவுகள் கிடைச்சது. ஏன்னா BS6ல அந்த சிந்தட்டிக்ன்னு ஒண்ணு ஃபில் பண்ணுங்க. அது ஃபில் பண்ணா தான் 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து அத ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்ப மோஸ்ட்லி BS4 செக்மெண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்குங்க கிறிஸ்டால. BS6 யாருமே புக் பண்றது கிடையாது. அது ஷோரூம்லயே சொன்னாங்க. அவ்வளோ மோஸ்ட்டா வந்து இப்போ யாரும் அவ்வளோ விரும்புறதில்ல. ஃபார்ச்சுனர் வேணா நல்லா போயிட்டு இருக்கு. டொயோட்டோ கிறிஸ்டால அப்பப்போ புக்கிங் தான் இருக்கு. ஆனா சேல் கம்பல்சரி எங்களுக்கு இப்ப வரைக்கும் குறையலன்னு தான் சொல்லியிருக்காங்க. நெறைய பேத்தோட கேள்வி ஆன் ரோடு பிரைஸ் என்ன? எவ்வளோ இனிஷியல் கட்டணும்? 2வது எத்தன மாசம் ஆகும் வண்டி புக் பண்ணனா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு என்னால மொத்த வீடியோவா மொத்த வீடியோவா இந்த வீடியோக்குள்ள நான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்டா யாராவது உங்க சர்க்கிள்ல புக் பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. BS6 பெஸ்ட்டா? BS4 பெஸ்ட்டான்னு எனக்கு தெரிஞ்ச செக்மெண்ட்ல நான் எப்பவும் சொல்லுவேன் BS4 தான். ஏன்னா இப்போ இருக்க செக்மெண்ட்க்கு சிசிலாம் கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டா புது வண்டி தான் புக் பண்றீங்கன்னா, புது வண்டி தாராளமா புக் பண்ணுங்க. இல்ல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும். இன்ஜின் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்டின்னா 2மே ஒரே கேட்டகரி தான். இன்ஜின்ல எந்த காம்ப்ரமைஷனும் டொயோட்டோ பண்ணவே இல்ல. அந்த ஆயில் மட்டும் சர்க்குலேஷன் பண்ணியிருக்காங்களே தவிர, ஏன்னா அந்த மத்திய அரசு கம்பல்சரி ரூல்ஸ் போட்டாங்க. BS6 வண்டிக்கெல்லாம் நீங்க இந்த கம்பல்சரி இத பண்ணணுன்ட்டு. பொல்யூஷன் ப்ராப்ளத்துக்காக தான். மத்தபடி இன்ஜின்லாம் எதுவுமே இல்ல. டொயோட்டோ பத்தி சொல்ல வேண்டியதில்ல. புதுசா இருக்கட்டும், பழசா இருக்கட்டும் 10,00,000 கிலோமீட்டருக்குலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அதே மாரி ஜீரோ மெயின்டனன்ஸ். மெயின்டனன்ஸும் பத்தின தெளிவான தெளிவான செக்மெண்ட்டையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெறைய பேரு வீடியோல கேட்கிறீங்க. ஏன் லோன் ப்ராசஸ்க்கு ஒரு 5 நாள், 6 நாள் பண்ணிறீங்க அப்டின்னா, உங்க பேப்பர்ஸ் தெளிவா இருந்தா 2டே நாள்ல லோன் பண்ணிடலாம். நேத்து ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தோம். ஞாயித்துக்கிழமை நேத்து. இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு நான் ஈவினிங் 8 மணிக்கு இல்லாட்டி 6 மணிக்கு கண்டிப்பா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நேத்து அட்வான்ஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு காலையில லோன் எலிஜிபிள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து வண்டி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, நாளைக்கு காலையில லோன் லோன் கம்பல்சரி பேமெண்ட் ஆயிரும். செவ்வாய்க்கிழமை காலையில வண்டியே எடுத்துரும். ஒரே நாள். பேப்பர்ஸ் கரெக்ட்டா இருந்தா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். அது மட்டும் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுபோக நெறைய சப்போர்ட்ஸ், நெறைய ஆதரவு, முகம் பார்க்காமயே நெறைய வாழ்த்துக்கள். அதுபோக என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியூர்ல இருந்து நெறைய பேர் பணம் போடுறாங்க. எனக்கு இந்த வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. முகமே பார்க்கறதில்ல. முகமே பார்க்காம 6,00,000 5,00,000லாம் என்னை நம்பி பணம் போடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க நம்பிக்கைய நான் எப்பவும் காப்பாத்துவேன். வீண் போகாது உங்களுடைய பணம். அதே மாரி ஏ டூ இசட் எல்லாமே செக் பண்ணிருவோங்க. 1 நாள் 2 நாள் வண்டி டிலே ஆனாலும், அதுக்குண்டான எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு பண்ணி, நீட்டா உங்க வீட்டுக்கு டெலிவரி குடுக்கறது தான் எங்களுடைய வேலை.
நீங்க ஃப்ரீயா விடுங்க, நிம்மதியா இருங்க. நாங்க இருக்கோம் உங்க காருக்கு. அதே மாதிரி சர்வீஸ்க்கும் சொல்லுங்க. எல்லா ஷோரூம விட விலை கம்மியா தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வண்டி எடுத்து குடுத்த எல்லாத்துக்குமே தெரியும். எங்க சர்க்கிள்ல சர்வீஸ் பண்ணும்போது இன்னும் ரேட் கம்மியாகும். பிளஸ் அதுக்குண்டான கம்ப்யூட்டர் பில்லும் போட்டு குடுத்துட்டு இருக்கோம்ன்ட்டு. அதனால கண்டிப்பா ஒரு தடவ வந்து விசிட் பண்ணி பாருங்க. அதுபோக கார் செட் கார் ஆடியோ அண்ட் வீடியோஸ் 2வது ஸ்பீக்கர்ஸு, எக்ஸ்ட்ரா வூஃபர்ஸு, லைட்ஸு, பேனர்ஸு, ஆல்ட்ரேஷனு இந்த மாரி பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க் எல்லாமே ரீசன்டபிளா இப்ப தான் மூவ் பண்ணியிருக்கோம். அதுவும் குரோத் ஆகும். கண்டிப்பா பெரிய லெவல்ல பண்ண போறோம். அதுக்குண்டான ரீசன்ட் வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேங்க. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு டைம் இல்லங்க. இன்னைக்கே பாருங்களேன், வேற ஒரு வேலைக்கா ஷோரூம் போயிருந்தோம். ஆனா அந்த வேலை நடக்கல. அதனால சரி உடனே ஒரு சின்ன ஸ்பார்க் வீடியோ கேமரா அதெல்லாம் எடுத்துட்டே போல. நான் ஃபோன்ல தான் எடுத்திருக்கேன். ஃபோன்ல தான் எடுத்திருக்கேன். சின்ன மைக்ல தான் பேசணும். அது கிளியரன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கிறிஸ்டாவ பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்குங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பா கால் பண்ணுங்க. மோஸ்ட்லி இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். கிறிஸ்டா புது வண்டியா? பழைய வண்டியா? புது வண்டிய எடுக்கலாமா? இல்ல பழைய வண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துரும். ரூ. 26,00,000 இருந்து கிறிஸ்டா புது வண்டி அவைலபிள்ல இருக்குங்க. கண்டிப்பா ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க ப்ரோ. அண்ணா ஆனமலைஸ்ல நம்ம என்னென்ன ஒர்க்கு? நான் கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர் சேல்ஸ்ல இருக்கிறேங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஓகேண்ணா. அண்ணா இப்போ எங்களுடைய கிளையண்ட்ஸ் நாங்க செகண்ட்ஸ் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்டு கார்ஸ். ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, புது வண்டி நான் கிறிஸ்டாக்கும், பழைய கிறிஸ்டாக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறாங்க. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாண்ணா? ஷூர், கண்டிப்பா பண்ணிடலாம். அண்ணா ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, BS6க்கும் BS4க்கும் என்ன டிஃபரெண்ட்ண்ணா? உங்களுக்கு BS4க்கும் BS6 இன்ஜினுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு டீசல்லேருந்து எமிட் ஆகிற கார்பன் லெவலை வந்து பொல்யூஷன் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆட்ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஃபார்ம் வந்து நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நமக்கு. ஸோ அந்த ஆட்ப்ளூ ஊத்துறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டிபிஎஃப் அந்த கிட்டும் உங்களோட வெஹிக்கிளோட லைஃபும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். மற்றபடி வேற வெஹிக்கிளில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லா டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஓகே. ஆனா இப்போ வந்து BS6 என்ன சொல்றாங்கன்னா, சிந்தட்டிக் இன்ஜின் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இன்ஜின் ஆயில் வந்து நீங்க ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிக்விட் இன்ஜின் அப்படிங்கிற மாரி அந்த டாக் போயிட்டு இருக்கு. அதுல அது என்னண்ணா? ஸோ உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு BS6 இப்போ வர சின்ன வெஹிக்கிள் பெட்ரோல்லேருந்து எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம ஃபார்ச்சுனர், வெல்ஃபயர், கேம்ரி எல்லா வெஹிக்கிளுமே சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்ஜின் அப்கிரேட் கொடுக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து அதோட ரிஃபைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க மாற்றிட்டு இருக்காங்க உங்களுக்குங்க. ஓகே, ஓகே, ஓகே. நான் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக்கும் ஜெட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்டுங்க? உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜிக்கு வந்து எனக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. மைலேஜ்க்கு மட்டும் தான் அத விட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். மைலேஜ் கொஞ்சம் டிராப் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ் கான்செப்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்ட். உங்களுக்கு ஜி அண்ட் வி வேரியன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச்சு வீல் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஜெட்டு போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா 17 இன்ச்சு வீல் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த வீல் சைஸ் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வீல் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகிறது உங்களுக்கு மேண்ட்ரி ஆகும். மற்றபடி இன்ஜின் லைஃப் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிமிலர் ஒன்று தான். ரெண்டுலையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.4 லிட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டர்போ சார்ஜ் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஜியிலேருந்து ஜெட் வரைக்கும் எல்லாமே இன்ஜினு, வெஹிக்கிளோட வெயிட்டு, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனு, டியூனிங் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்ன டிஃபரன்ஸ் ஆகுனா உங்களுக்கு உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, அந்த லைட்டிங் ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஃபீச்சர்ஸ், குரோம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டுமே மாறும். உங்களுக்கு மற்றபடி வேற இன்ஜின்ல எதுவுமே உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. சேம் தான். ஜெட்டுக்கும் ஜிக்கும் ஒரே மாதிரி. சேம் ஜி டு ஜெட் வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே இன்ஜின், ஒரே பெர்ஃபார்மன்ஸ், ஒரே பவர். ஓகே, ஓகே. நல்லா இப்போ வந்து நெறையா கிளையண்ட் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎக்ஸ் வந்து இப்போ என்ன ரேட் ஆன் ரோடு? இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி, ஏ டு இசட் எல்லாம் கட்டி வண்டி வெளிய போகும்போது என்ன ரேட் வரும் அப்படின்னு கேட்க நெறைய பேர் சொல்றாங்க 28.5 கேட்குறாங்க. இல்ல 29 வரைக்கும் வருதுன்னு. நம்மளுடைய ஆன் ரோட் பிரைஸ் என்னங்க? இப்போ உங்களுக்கு GX வேரியன்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் வந்து உங்களுக்கு 65,000 அக்சசரிஸ் எல்லாமே சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26.4 lakhs தான் வருதுங்க. உங்களுக்கு 26,40,000 அந்த ரேஞ்ச் தான் வருது உங்களுக்கு. வித் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ், ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், வாரண்டி
1 இயர் சர்வீஸ் பேக்கேஜும் இன்க்ளூட் ஆயிருங்க இன்க்ளூட் உங்களுக்கு. ஆயிரும். ஓகே. ஆமா. ஆனா இந்த செக்மெண்ட்டுக்கு அலாய் வீல் வராது அப்படிதானங்க? அந்த செக்மெண்ட்ல அலாய் வீல் வராதுங்க உங்களுக்கு. ஓகே. அண்ட் வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. வராது. ரியர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீக்ரோம் தான் வருங்க உங்களுக்கு. ஓ! இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சின்ன சின்னதா மாறும். ஸோ உங்களுக்கு ஜிஎக்ஸ்லேயே 3 டைப் ஆஃப் ஜிஎக்ஸ் இருக்குதுங்க. ஜிஎக்ஸ் நார்மல் ஜிஎக்ஸ் ஒன்று, ஜிஎக்ஸ் லிமிடெட் எடிஷன் ஒன்று, ஜிஎக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஓகே. ஸோ இதெல்லாமே போகும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆட் ஆனா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஜிஎக்ஸ் லிமிடெட் எடிஷன்லயும் ஜிஎக்ஸ் ப்ளஸ்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே. அண்ட் குரோம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட காஸ்டிங் போகும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 27.5 வரைக்கும் வந்துருங்க. 27,50,000. 50,000 அந்த ரேஞ்ச். இப்போ ஜிஎக்ஸ்ல டாப் மாடல் 27,50. ஆமா. மிட் வேரியன்ட் நீங்க எடுத்தீங்கன்னா 26,50. கண்டிப்பா. இப்போ வந்து 26,50 நான் வண்டி எனக்கு ஓகே. இப்போ நான் வந்து எவ்வளவு இன்சில் பேமெண்ட் பண்ணலாம்? ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பக்கமும் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் 100% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு 26,40,000 வருது அப்படின்னா உங்களோட எக்ஷோரூம் வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு 20 லட்ச ரூபா வருது. ஆமா. ஸோ அந்த 20 லட்ச ரூபா இன்வாய்ஸ் பிரைஸ் வருது. அந்த 20 லட்ச ரூபா இன்வாய்ஸ் பிரைஸ் போக பேலன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம டவுன் பேமெண்ட்டா கட்டுற மாதிரி வரும். மேக்ஸிமம் நம்ம கட்டுற மாதிரி வந்ததுன்னா ஒரு 6,50,000 ஒரு 7 லட்ச ரூபா அந்த மாதிரி நம்ம கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. இன்ஷியல் அமௌண்ட் ஒரு 7 lakhs 7 lakhs நம்ம கட்டுற மாதிரி வரும். கட்டுற மாதிரி. ஆனா இப்போ ஜெட்டுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே. அண்ட் வந்து சீட் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா லெதர் குஷன் சீட் கொடுத்துட்றாங்க. 2 இன்டீரியர் கலர் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க உங்களுக்குங்க. ஸோ வந்து டைமண்ட் கட் அலாய் 17 inches வீல் வந்துடும். உங்களுக்கு வந்து ரூஃப் மவுண்டிங் வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ளூ ஆம்பியன்ஸ் லைட்டிங் கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா உட்டன் ஃபினிஷ்ல வந்துடும். அண்ட் எலக்ட்ரிக்கல் சீட்டு அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் லேம்ப் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இது ஆன் ரோடு ஜெட்டு ஆன் ரோடுங்க. ஜெட்டோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 35 லட்சம் வருதுங்க உங்களுக்கு. 35 லட்சம். அதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி 7 lakhs இருந்து 8 lakhs வரைக்கும். 7 to 8 lakhs தான் நம்ம டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். கம்பல்சரி கட்டணும். ஓகே. ஆனா அப்ப நீங்க சொல்றது BS4 நல்லா இருக்குமா BS6 நல்லா இருக்குமா? உங்களுக்கு ஒரு அப்கிரேட் வந்து ஒரு OEMல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு BS6 அந்த ஸ்டேஜ் வந்து இடையில வந்து நம்ம வெஹிக்கிள் எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த ஃபேஸ் 2ல வந்து பாத்துட்டீங்கன்னா இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எந்த OEM அந்த வெஹிக்கிள் வந்து ரீலான்ச் பண்ண மாட்டாங்க. புரியுது. ஸோ உங்களுக்கு கிறிஸ்டாவோட டிமாண்ட் வந்து அந்த BS6ஓட வெஹிக்கிள் நல்ல மூவ்மெண்ட் இருந்தாங்காட்டி நீட் அதிகமா இருந்தங்காட்டி வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க 2022லயோட எண்ட்லயே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மறுபடியும் கிறிஸ்டா வந்து ரீலான்ச் பண்ணி உங்களுக்கு சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு BS4 எடுக்கலாமா BS6 எடுக்கலாமா அந்த கன்ஃபியூஷனே வேணாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க BS6 எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொல்யூஷன் இந்த இதில் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க BS4 தாராளமா உங்களுக்கு பிரைசிங் மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம்னா BS4 நீங்க தாராளமா செகண்ட் ஹேண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். BS4 புது வண்டி ஏதாவது BS4 வந்து புதுசு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. 6 மட்டும்தான் 6 மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. ஓகே. ஆனா இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா மைலேஜ் ஜிக்கும் ஜெட்டுக்கும் எவ்வளவுனா டிஃபரண்ட் மைலேஜ் கிடைக்குது? உங்களுக்கு G and V வேரியன்ட்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ற அலாய் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 16.4 கிடைக்குங்க உங்களுக்கு. 16.4 கம்பல்சரி கிடைக்கிறது உங்களுக்கு. நாங்க அலாய் மைலேஜ் சொல்றேன். உங்களுக்கு ஆக்சுவலா பிராக்டிகலா கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 to 15 கிடைக்குங்க உங்களுக்கு. ஏன்னா டீசல்ங்கறங்காட்டி உங்களுக்கு ஃபியூவல் கம்பஷன் கம்மியா இருக்கும். ஓகே. மைலேஜ் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். ஜெட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 to 14 ஆவரேஜா லோக்கல் லாங் கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் அந்த டிஃபரன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகே. ஆனா இதோட சர்வீஸ் காஸ்ட் கேக்குறாங்க. உங்களுக்கு இப்போ பெட்ரோல் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்து நார்மலாவே சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஜாஸ்தி தான் வரும். அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு பர் இயர்க்கான சர்வீஸ் காஸ்ட்டே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6,500 to 7,500 அந்த காஸ்ட் வரும். அது போக நீங்க AdBlue வந்து நீங்க டாப் அப் பண்ற மாதிரி ஒரு 5,000 ஒன்ஸ்க்கு நீங்க டாப் அப் பண்ற மாதிரி வரும். 5,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்க டேங்க் ஃபில் பண்ற மாதிரி வரும். ஓகே. அதனால ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கானா? அந்த இது வரைக்கும் உங்களுக்கு அந்த DPF கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்தது இல்லைங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 2022ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க BS6 இன்ஜினுங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இதில் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்ததில்லை. அப்படியே உங்களுக்கு வந்தாலும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட கம்பெனியில வந்து 5 year ஆர் 2,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த காஸ்டிங் போகும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த DPFல ஏதாவது பை மேனுஃபேக்சரிங் OEMல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகல. இன்கேஸ் அந்த மாதிரி ஆனாலுமே உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதான் இப்போ கஸ்டமர்ஸ்லாம் என்ன கேட்டாங்கன்னா இந்த சிந்தட்டிக் இன்ஜின்ங்கிற பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும் அப்படிங்கிற பயம் நிறைய பேத்துக்கு இருக்கு. அது கம்பல்சரி வராது. 100% வரலைங்க இது வரைக்கும். ஓகே. ஆனா அதே மாதிரி இன்னொரு வதந்தி என்ன வந்துட்டு இருக்குன்னா கிறிஸ்டா ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்டா ஸ்டாப் பண்ண போறாங்க. எங்களுக்கு லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ட்லயே இதே கம்யூனிகேஷன் தான் வந்தது. பட் ஆனா ஆக்சுவலா வந்து OEMலயுமே கவர்மெண்ட் சைட்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
2028 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா BS6 இருக்கும். ஓகே. BS7 என்னைக்கு சேஞ்ச் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கிறிஸ்டா வந்து பெட்ரோலே நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. பெட்ரோலா வரது இல்லைங்க. வர்றதில்ல. இப்போ வர்றதில்லைங்க. ஆனா ஆரம்பத்துல BS6 எப்ப கொண்டு வந்தாங்களோ அப்பல இருந்து உங்களுக்கு பெட்ரோல் பெட்ரோலா வர்றதில்ல. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ பர்ட்டிகுலரா பெட்ரோல்னு கேட்டாலும் இல்ல. இல்ல. ஓகே, ஓகே. இந்த மாதிரி கிலோமீட்டர் கேட்குறாங்க. கிலோமீட்டர் எப்படின்னா, கிறிஸ்டால வந்து எனக்கு 1,60,000 1,60,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் எனக்கு பெரிய வேலை வச்சிருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையானா? அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு இப்போ 100 வண்டி போகுது அப்படின்னா, இப்போ 100 வண்டியுமே உங்களுக்கு பெருசா வேலை வைக்கிறது இல்லைங்க உங்களுக்கு. அதிகமா ஓட்டுறவங்க வந்து ப்ராப்பரா அவங்களோட கிளட்ச், ஆயில், இன்ஜின் ஆயில், ரெகுலர் நம்ம பீரியாடிக் சர்வீஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம BS4, BS3 இன்ஜின், டீசல், நம்ம இனோவா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் ஓடி நம்மகிட்ட சர்வீஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அவங்களோட மேக்ஸிமம் சர்வீஸ் பில்லே வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 35,000 வந்திருக்கும் உங்களுக்கு அதிகபட்சம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 பைசா 80 பைசா தான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, 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 ஓகே. இப்போ வந்து கிறிஸ்டாவோட ஆன் ரோடு பிரைஸ் பார்த்தீங்கன்னா GX 26,50,000 தான். அதுலயே டாப் மாடல் பார்த்தீங்கன்னா 27,50 தான். கேட்டுக்கங்க மக்களே, 26,50,000 தான் கிறிஸ்டா. நீங்க செகண்ட்ஸ்ல போய் 18, 19 லட்சம் 20 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு புது வண்டியில தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம கொடுக்கும்போதும் பிராண்ட் நியூவா இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலாட்டியும் பெரிய வித்தியாசத்துக்கு வண்டி போகாது. அப்படிதானே? கரெக்ட் தானே? கண்டிப்பா. ஆயினா ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் தான். கிறிஸ்டாக்கு அப்புறம் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறது ஃபார்ச்சுனர் நியூ வெஹிக்கிள் வந்து நல்லா இல்லை, இன்ஜின் நல்லா இல்லை, அந்த பழைய ஓல்டு மாடல் 12லேருந்து 18 வரைக்கும் இருந்த இன்ஜினே வேறு, அதுக்கப்புறம் இன்ஜின் நல்லா இல்லை, பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இருந்தும் 2022, 23 செக்மெண்ட்லாம் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா, லேட்டஸ்ட் வண்டி எப்படி இருக்குது? உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கிறிஸ்டால் ஆஸ் யூஷுவல் என்ன சேஞ்சஸ் நான் சொன்னனோ உங்களுக்கு அதே BS6 DPF எல்லாமே ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாங்காட்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட ரா பவர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ லெவல் தான் எமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்மி பண்ணங்காட்டி தான் நம்மளும் நம்ம OEMல இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. ஸோ அந்த ரேஞ்சஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பழைய ஃபார்ச்சுனரில் உங்களுக்கு சஸ்பென்ஷனு, அந்த வீல் பேசிங்கு, அந்த உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குதிக்கிற எஃபோர்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ரொம்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்குங்க. மைலேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் இதுலேருந்து வந்து கூட இப்போ உங்களுக்கு ஒரு 0.5 to 7% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மைலேஜ். ஸோ கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபார்ச்சுனர் அளவுக்கு இல்லாமல் இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டியூனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் செகண்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனுவல் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நிறைய செக்மெண்ட்டில் நிறைய பேர்த்தோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோஸ்ட்லி வருது, மேனுவல் வர்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ ஃபார்ச்சுனர்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ லெஜெண்டர்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த லெஜெண்டரில் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் கிடையாது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மட்டும் தான். 2 வீல் டிரைவ் அண்ட் 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் இருக்குதுங்க அதில். ஓகே, ஓகே, ஓகே. ஆனால் ஃபார்ச்சுனரில் உங்களுக்கு மேனுவல் கம்பல்சரி உங்களுக்கு 4 வீல் டிரைவ்லேயும் வந்துடும், 2 வீல் டிரைவ்லேயும் 2 வீல் டிரைவில் இருக்குது. மக்களே கேட்டுக்கங்க, புது வண்டி ஃபார்ச்சுனரில் 4 வீல் டிரைவ் இருக்குது, 4x2 வீல் டிரைவ் இருக்குது, அதுவும் மேனுவல் இருக்குது. ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா மேனுவல் நிப்பாட்டிட்டாங்க அதனால ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க மக்களே. கம்பல்சரி மேனுவல் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஆனால் 4x4 ஆன் ரோடு என்ன ரேட்னா, என்ன ப்ரைஸ்னா வருது? மேனுவல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 லட்சம் வரும். ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா 55 வருது. 55. ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலாக இன்க்ளூடோட GST எல்லாமே ஆன் ரோடு. ஏன்னா நிறைய பேர்த்தோட இதுனா எனக்கு இன்வாய்ஸ் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. சில பேர்த்தோட நாம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 54 ரூபா சொன்னீங்க, ஆனால் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு 50 லட்சம் தான் ஷோரூம்லேயே சொல்கிறாங்க, நீங்கள் தான் எச்சா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அப்படிலாம் இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா கஸ்டமர்ஸ்க்கு ஒன்று தான். இன்சூரன்ஸு, வாரண்டி, ரோட் டாக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறதுங்க உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஆனால் ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டாக மேனுவல் பெஸ்ட்டாக? ஆனால் அது பேஸ்ட் அப்பான்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிரைவிங் பேட்டர்னை பொறுத்து இருக்குதுங்க. இப்போ நீங்கள் அதிகமாக டிரைவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் மேனுவல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செல்ஃப் டிரைவிங்கில் நீங்கள் லாங் ஜர்னி எங்கேயாவது போவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஆனால் 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு அந்த பவர் ட்ரெயின் மட்டும் தான் மாறுங்கண்ணா உங்களுக்குங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆக்சல் கொடுத்துருவாங்க, அதில் 2 வீல் டிரைவுகள் மட்டும் ஆக்சல் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் 4 வீலுக்குமே பவர் ஸ்பிளிட் ஆகும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியர் வீலுக்கு மட்டும் பவர் ஸ்பிளிட் ஆகி போகும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எந்த இடத்துல பவர் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெரைனுக்கு ஏற்ற மாதிரி இது உங்கள் வீல் 4மே பவர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இது கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்குலாம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குங்க உங்களுக்கு. பீச் மண் அந்த மாதிரி கண்டிப்பாக பீச் மண் உங்களுக்கு அந்த கல் இந்த மவுண்டன்ஸில் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கும்.
வெரி குட். இப்போ ஃபார்ச்சுனருக்கு மோஸ்ட்லி நிறையா கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது, டேக்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் புது வண்டி சஜஷன் சொல்ல மாட்டேங்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமாங்கிறத மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஆட்டோமேட்டிக் எடுக்கலாமா? அதெல்லாம் தாராளமாக எடுக்கலாங்க. இதில் உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர், கிறிஸ்டா எல்லா வெஹிக்கிளையுமே டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஃபெயிலியருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கிடையாது. சக்ஸஸ் ரேட்டு தான் உங்களுக்கு ஜாஸ்தி உங்களுக்கு. ஸோ இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் புக்கிங் ஆட்டோமேட்டிக் தான் மோஸ்ட்லி. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக். கண்டிப்பாக. ஆனால் அப்புறம் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி புக் பண்ணால் 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் இல்லாமல் வண்டி டெலிவரி கொடுக்கறது இல்லைன்ட்டு நிறையா ரூமர்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு பதில்லாம் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வெஹிக்கிளோட வெயிட்டிங் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அலோகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இனோவா பெட்ரோல் ஹை கிராஸில் எடுத்துட்டிங்கன்னா அதோட டாப் 2 வேரியண்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ன வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12 to 14 மந்த்ஸ் அந்த டைம் ரேஞ்ச் தான் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நீங்கள் கிறிஸ்டா அதெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 to 3 மந்த்தில் வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துக்கலாம். 2 to 3 மந்த்தில் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஃபார்ச்சுனர் நீங்கள் போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 45 டேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. 45 டேஸில் எடுத்துடலாம் மேக்ஸிமம். மக்களே கேட்டுக்கங்க. பேமெண்ட்டோட வந்தால் 45 நாளில் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வெறும் 45 டேஸில் நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். அது போக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது ஒன்று கேட்டு பர்மிஷன் கேட்டு பண்ணிக்கலாம். அதுக்கும் சப்போர்ட் பண்ணி தரேங்க மக்களே. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனருடைய இன்ஜின் பற்றி ஏதாவது இன்ஜின் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபார்ச்சுனரில் கொடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2800 cc தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டீசல்னாலே உங்களுக்கு டர்போ சார்ஜ் இன்ஜின் வந்துடும். ஸோ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் இன்ஜின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபார்ச்சுனர் ஹைலக்ஸ் யூஸ் பண்ணுற சேம் அந்த 2800 cc இன்ஜினுங்க உங்களுக்கு. ஸோ இன்ன வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்பர் 1 ரிலையபிள் இன்ஜின். உங்களுக்கு அதிகமாக கிலோமீட்டர் உங்களுக்கு டொயோட்டாவை பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே தேவை கிடையாது. ஸோ நம்ம அந்த D4D இன்ஜின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிலோமீட்டர் ஓடும். உங்களுக்கு ஓனர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள், சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பெரிய செக்மெண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நீங்கள் ஹை செக்மெண்ட் இருந்தாலுமே அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்டா, ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். கண்டிப்பாக. அதுதான் ஒரு இது. ஃபார்ச்சுனர் பற்றி கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக மக்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். அதேமாதிரி ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டாக்கு வந்து வெயிட்டிங் பீரியடு வெறும் 2 or 3 மந்த்ஸ் தான். அதுவும் உங்களுக்கு ரெடி டு ரைடு வெஹிக்கிள் இருந்தால் உடனே புக்கிங், நீங்கள் உடனே டெலிவரி எடுத்துக்கலாம். 9 மந்த் 10 மந்த் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தோட ரூமர்ஸையும் தயவுசெய்து நம்பாதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ஆன்லைனில் செக் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் டொயோட்டாவோட ப்ரைஸ் என்ன 26 லட்சம் அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி போகிறதுனால இவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 26 லட்சம் தான் புதுசு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம தான் போடுறோமா இல்லை அது ஆக்சுவலாக உங்களுக்கு டொயோட்டா பாரத்துங்கிறதா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டொயோட்டாவோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் போட மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து அது வந்து பேன் இண்டியாவுக்கு இருக்கிற வெப்சைட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பொறுத்த மாதிரி ரோட் டேக்ஸ் இதெல்லாமே மாறும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களால கால்குலேட் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டீலரை விசிட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறது அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெனிஃபிட். கன்ஃபியூஷனும் தேவை கிடையாதுங்க உங்களுக்கு. அதான் இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மேனேஜர் தெரியும், இல்லை சும்மா கேள்வி கேட்குறாரு, எனக்கு மேனேஜர் தெரியும், நாங்களாம் 2 மாதத்துலேயே வண்டி எடுத்துருவோம், இதுக்கெல்லாம் புக்கிங் பீரியடே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஆஸ் யூஷுவல் இருக்கானா? அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்லை. ஆஸ் யூஷுவலாக என்ன வெயிட்டிங் பீரியடு அவங்க மேனேஜர் ஆகட்டும் யாராகட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க ஒருத்தவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சைடு நம்ம ஆனமலைஸ் டொயோட்டால வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான் மக்களே. இது ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் புது வண்டி தான் எடுக்கணும் தான் என்னுடைய சஜஷனுமே. நான் நிறையா வீடியோலாம் நான் மென்ஷன் பண்ணுறது. ஏன்னா புது வண்டி நம்ம எடுத்தோம்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அது போக நம்ம சிங்கிள் ஓனர், இது நம்மளுடைய வெஹிக்கிள், செகண்ட் ஓனர் தேவையில்லை. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்காது அவ்வளோவா. நீங்கள் 1 lakh கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் நான் சஜஷன் சொல்லுவேன். ரேட் ரிலேபிளாக எனக்கு ஒரு 18-20 lakhsக்குள்ளே தான் வேணும்னா நீங்கள் செகண்ட்ஸ்க்கு போகலாம். BS6 இன்ஜின் தாராளமாக நம்பி எடுக்கலாங்க. சின்ன பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. BS4க்கும் BS6க்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம லைவ்ல பேசலாம். ரொம்ப நன்றி மக்களே.